வெல்கம் டு டீச்சர்ஸ் கேர் அகாடமி. இன்னைக்கு நாம பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸில் நமக்கு டிஆர்பி எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் உடைய ஆன்சர் கீஸ் பார்க்குறோம். அதே மாதிரி நமக்கு அந்த டிஆர்பி எக்ஸாம் கேட்டிருந்த கொஸ்டின்ஸில் நமக்கு டீச்சர்ஸ் கேர் அகாடமி மெட்டீரியல்ஸ்லேருந்து மெஜாரிட்டி ஆஃப் த கொஸ்டின்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ரிப்பீட் ஆயிருந்தது. ஸோ ஈவன் நமக்கு எக்ஸாம்பிள்ஸ்லேருந்து பார்த்துட்டிங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி நம்ம கொடுத்துருந்த நோட்ஸ்லேருந்து டைரெக்டாகவே நிறைய பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அப்பியர் ஆயிருந்தது கொஸ்டின்ஸ். ஸோ இதுலேருந்து நம்ம மெட்டீரியல் வந்து எவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்குது எக்ஸாம்ஸ் பேஸ் பண்ணி அப்படிங்கிறது பார்ப்போம். அண்ட் ஐ ஹோப் எல்லாருமே வந்து எக்ஸாம்ஸ் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு எக்ஸாம்ஸ் பற்றி பார்த்துட்டிங்கன்னா மிக்சடு ஒப்பீனியன்ஸ் இருக்குது. சிலர் வந்து எக்ஸாம் டஃப்னு சொல்கிறாங்க. பட் ஒரு சிலர் வந்து என்னென்னா இது பிஜிடிஆர்பி வந்து ஒரு மினி நீட் எக்ஸாம் மாதிரி இருந்தது அந்த மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ரீசன் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 20-25% அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஒரு 20-25 பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 12th புக்லேருந்து அப்படியே டைரெக்டாக ரிப்பீட் ஆன மாதிரி இருந்தது. ஸோ அரௌண்ட் 20-25%. அண்ட் மெஜாரிட்டி 60% ஆஃப் த கொஸ்டின்ஸ் பார்த்துட்டிங்கன்னா டைரெக்டாகவே ஆஸ் நமக்கு புக்கில் எப்படி இருக்கோ அதே மாதிரியே கேட்டிருந்தாங்க. நமக்கு ட்விஸ்டட்னு பார்த்துட்டிங்கன்னா அரௌண்ட் 10-15% தான். அதுவுமே நம்ம இஃப் வி ஹேவ் ஸ்டடிடு மெட்டீரியல்ஸ் நம்ம சிலபஸ் வந்து ஜஸ்ட் வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணியிருந்தாவே ஆன்சர் பண்ணுற அளவுக்கு தான் இந்த ட்விஸ்டட் கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ மோரலஸ் ஜென்ரல் ஒப்பீனியன் பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் அ மாடரேட் எக்ஸாம். நெய்தர் ஃபுல் ஈஸின்னு சொல்ல முடியாது, கஷ்டம்னு சொல்ல முடியாது. இட் இஸ் அ மாடரேட் எக்ஸாம். பர்டிகுலராக வந்து ஜஸ்ட் மாதிரி படிச்சுட்டு போனவங்களுக்கு மட்டுமே பார்த்துட்டிங்கன்னா இந்த எக்ஸாம் ரொம்பவுமே கண்டிப்பாக ஈஸியாக இருந்திருக்கும். பட் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிச்சுட்டு போனவங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். ஏன்னா நமக்கு பார்த்துட்டிங்கன்னா கொஸ்டின்ஸ் எல்லாமே டைரக்ட் கொஸ்டின்ஸாகவும் ஓப்பன் கொஸ்டின்ஸாகவும் தான் இருந்தது. அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப குறைவாக தான் நமக்கு இருந்திருக்கு. ஸோ தட் இஸ் த ஒன் ரீசன். இந்த எஃபெக்ட் மேபி நமக்கு சிலபஸ் மாற்றுறதுனால இந்த எஃபெக்ட் வந்துட்டு நிறைய சான்ஸ் இருக்குது. எப்பவுமே எந்த எக்ஸாம் எடுத்துட்டிங்கனாலும் சரி, வெதர் இட் இஸ் கேட், சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம், இந்த மாதிரி டிஆர்பி எக்ஸாம்ஸ் எதை எடுத்துட்டிங்கனாலும் சிலபஸ் வந்து ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணுறாங்கன்னா ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் வர ஃபர்ஸ்ட் எக்ஸாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியர் பேட்டர்னில் தான் வைப்பாங்க. ஸோ தட் இஸ் அ டாக்டிக்ஸ். அது இந்த தடவை அதை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம பிஜிடிஆர்பியில் நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமியில் கொடுத்த மெட்டீரியலில் பார்த்துட்டிங்கன்னா அரௌண்டு நமக்கு ஃபிசிக்ஸில் 110 கொஸ்டின்ஸ் ஸ்கோர் கொஸ்டின்ஸில் பார்த்துட்டிங்கன்னா மோரலஸ் 96 கொஸ்டின்ஸ்க்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மெட்டீரியல்லேருந்து டைரெக்டாகவே தான் வந்திருக்கு. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி அது நமக்கு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்லேருந்து வந்திருக்கு, ப்ராக்டிஸ் ப்ராப்ளம்ஸ் அண்ட் நோட்ஸ்லேருந்தும் பார்த்துட்டிங்கன்னா டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. உங்களுக்கு யூனிட் வைஸ் ஸ்பிளிட் அப்பும் பார்த்துட்டிங்கன்னா வி ஹேவ் ப்ரொவைடட் ஹியர். ஸோ யூனிட் 1லேருந்து பார்த்துட்டிங்கன்னா நமக்கு யூனிட் 10 வரைக்கும் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் மெஜாரிட்டி இருக்குன்ட்டு. ஸோ அதில் மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு சாலிட் ஸ்டேட், நியூக்ளியரில், அதுக்கடுத்து எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ்லேருந்து, ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்துட்டிங்கன்னா தேர் ஆர் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிருக்கு. ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷனாக தான் கொஸ்டின் இருக்குது. ஸோ யூனிட் 2, யூனிட் 7ல் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேண்டம் வேரியேஷன் இருந்தாலும் பட் ஈக்குவலாக கொஸ்டின்ஸ் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ நமக்கு அந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வி வில் சி த ஆன்சர் அலாங் வித் த டிஸ்கஷன். அப்புறம் நம்ம பிஜிடிஆர்பி டீச்சர்ஸ் கேர் அகாடமி மெட்டீரியலில் அது எந்த இடத்துல ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் பார்ப்போம். ஸோ நமக்கு பார்ட் பிலேருந்து நமக்கு கோர் கொஸ்டின் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ விச் காம்பினேஷன் ஆஃப் குவார்ட்ஸ் மேக்ஸ் அப் அ ப்ரோட்டான்? ஸோ ஆப்ஷன் ஏ UUD, ஆப்ஷன் பி UDD, ஆப்ஷன் சி UUU, ஆப்ஷன் டி DD. ஸோ திஸ் டினோட்ஸ் அப் அண்ட் டவுன் குவார்ட்ஸ் காம்பினேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்கு பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸ் மெட்டீரியலில் டீச்சர்ஸ் கேர் அகாடமி மெட்டீரியலில் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் அண்ட் பார்ட்டிகல் ஃபிசிக்ஸில் ஸோ டைரெக்டாகவே இந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். நமக்கு அப்படியே எடுத்திருக்கோம். ஸோ பேஜ் நம்பர் 120ல் யூனிட் 8ல். ஸோ நமக்கு இந்த காம்பினேஷன்ஸ் வி ஹேவ் ஆல்ரெடி ப்ரொவைடட். ஸோ அப்படி நம்ம பார்க்குறப்ப ப்ரோட்டான் பார்த்துட்டிங்கன்னா 2 அப் 1 டவுன் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இட் இஸ் அ நோன். ஸோ சார்ஜ் இஸ் அரௌண்ட் +1e. ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ சார்ஜ்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு அப் குவார்க்கு +2/3, டவுன் குவார்க்கு -1/3. ஸோ 2/3 to -1/3. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ்ன்னு போட்டிருப்போ நமக்கு 3/3ன்னு இருக்கும். ஸோ வி வில் பி ஹேவிங் அரௌண்ட் 1 as the correct answer. ஸோ நமக்கு 2 அப் 1 டவுன் குவார்க் இருக்கும். 32 கொஸ்டின், transducers uses the principle of. Transducers uses the principle of. Already transducersனால we know that it is a device which converts mechanical stress to electrical impulse. அது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாவை கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ வைஸ் வெர்ஸா ஆப்போசிட்டா. ஸோ நம்ம எந்த ஆக்சிஸில் நமக்கு அதுக்கு நம்ம எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸோ மெக்கானிக்கல் ஸ்ட்ரெஸ்ஸோ ப்ரொவைட் பண்ணுறத பொறுத்து. ஸோ ஆப்ஷன் ஏ பைரோ எலக்ட்ரிக் எஃபெக்ட், option B ferroelectric effect, option C anti-ferroelectric effect, and option D piezoelectric effect. So the correct answer is piezoelectric effect. Is a direct question da. And again for this also we are having an part in unit 7. So mechanical stress to electrical signals or vice versa. And we are moving towards question number 33.
Sometimes the arithmetic mean may be conveniently calculated by the following formula. So option A plus 1 by n summation of f of delta m equal to a minus 1 by into summation of f of delta, and m equal to a plus n into summation of f of delta, and m equal to a minus n into summation of f of delta. So நமக்கு இது ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கிற யூனிட் பார்த்துட்டிங்கன்னா இட் இஸ் ஃப்ரம் எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ். ஸோ நமக்கு யூனிட் 10ல பேஜ் நம்பர் 34ல. ஸோ ஃபார் அரித்தமெட்டிக் நமக்கு டைரெக்டாக அங்கே கொடுத்துருக்கிற மாதிரி நம்ம எக்ஸ்பிரஷன் கொடுக்கல, பட் ரிலேட்டட் டு தட் இது ஞாபகம் வச்சிருந்தோம்னா we can easily predict the answer for that. So for that we are having m equal to a plus f1 divided by n அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ divided by n a plus f1. So the answer will be option. ஸோ நமக்கு அடிஷனல் காம்போனன்ட்னு பார்த்துட்டிங்கன்னா எந்த நம்ம கொடுத்துருக்கிற வேல்யூஸில் அதோட டோட்டல் சம்மேஷன் ப்ளஸ் டிவைடட் பை த நம்பர்ஸ் இன்டு சம்மேஷன் ஆஃப் எஃப் ஆஃப் டெல்டா. ஸோ இந்த டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் 34th கொஸ்டின், ஐடென்டிஃபை த எக்ஸாக்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பவுலி மேட்ரிசஸ். ஸோ நமக்கு இங்கே ரெண்டு காம்பினேஷன் நமக்கு இங்கே கரெக்டாக இருக்குது. ஸோ தே ஹேவ் கிவன். ஸோ லெட் us see the correct combination. ஸோ நம்ம மெட்டீரியலில் பார்த்துட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 69ல யூனிட் 4ல. ஸோ we are having that. ஸோ பவுலி மேட்ரிசஸ் அலாங் வித் their ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப நமக்கு மோஸ்ட்லி அதோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஹெர்மீசியனாக இருக்கணும். ஸோ ஃபார் தட் இட் சுட் சாட்டிஸ்ஃபை திஸ் கண்டிஷன். அண்ட் நெக்ஸ்ட் தே சுட் பி யூனிட்ரி. அண்ட் நெக்ஸ்ட் திங் பார்த்துட்டிங்கன்னா தே சுட் பி ஸ்கொயர்டு டு அன் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஹெர்மீசியன், தே சுட் பி யூனிட்ரி, அண்ட் தே சுட் பி ஸ்கொயர்டு டு அன் ஐடென்டி மேட்ரிக்ஸ். ஸோ இது எல்லாமே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுங்க. ஹெர்மீசியன் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபைடு அண்ட் யூனிட்ரியாக இருக்கணும், and they should be squared to an identity matrix. So in light of that, we will be having the correct option 1, 2, 1. Next 35th question. The molecular diameter of nitrogen is 3.5 into 10 power minus 10 meter. So at temperature of 27 degrees Celsius and at a pressure of 1 atmosphere. So நமக்கு கொடுத்திருக்காங்க condition. And the mean free path of the molecule is. So we need to do a calculation for this. So நமக்கு formula பார்த்துட்டிங்கன்னா lambda equal to KBT divided by mean free path. நம்ம solid state physics unitல பார்த்துருப்போம். So 2 pi d square to p. So on substituting the value for Boltzmann constant, நம்ம கொடுத்துருக்கிற temperature 2 pi ஓட value, diameter, pressure. So you will be having the mean free path. So using that calculations, நம்ம correct answer பார்த்துட்டிங்கன்னா option A வரும். So 0.76 into 10 power minus 3 meter. So இது நமக்கு PGTRB நம்ம மெட்டீரியலில் டீச்சர்ஸ் கேர் அகாடமி மெட்டீரியலில் பார்த்துட்டிங்கன்னா பேஜ் நம்பர் 73 யூனிட் 5ல. Now 36th question. 4 particles A, B, C and D are to be distributed in 2 halves of a box. The number of microstates corresponding to macrostate 3, 1 is. So again இதுவுமே நமக்கு பார்த்துட்டிங்கன்னா டைரக்ட் கொஸ்டின். ஸோ அவங்க கொடுத்துட்டாங்க நம்பர் ஆஃப் வேஸ் டு சூஸ் 3 பார்ட்டிகல்ஸுங்கிறதுக்கு we can have 4 by 3. ஸோ ஆடிங் மைக்ரோஸ்டேட் நமக்கு டோட்டலாக 5. அப்போது இதோட டிஸ்டிங்கிபிலிட்டி நாம் பார்க்கணும். மெயினாக பார்த்துட்டிங்கன்னா நம்பர் ஆஃப் வேஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு டோட்டலாக கொடுத்துருக்கிறது 4, அதில் 3 சொல்லிட்டாங்க. அப்போ 4 by 3 ஓகே. அப்போ தென் நமக்கு பாசிபிள் பார்த்துட்டிங்கன்னா 4 ஸ்டேட்ஸ். இதுவே மைக்ரோஸ்டேட் கவுண்டி சேர்த்துனப்போ நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்துட்டிங்கன்னா 5ங்கிறது இருக்குது நமக்கு. ஸோ நமக்கு இதுக்கும் பார்த்துட்டிங்கன்னா யூனிட் 5ல பேஜ் நம்பர் 49ல இதுக்கான ஸ்பிட் அப் இருந்தது. ஸோ 4,0க்கு என்ன காம்பினேஷனில், 2,2க்கு 1,3 and 0,4. So for this we are having around option B 4 by 3. actually 4 இருக்குங்க. ஏன்னா for 3 in 1 அப்போ நமக்கு 3 possible way and 1. So அப்போ 4. Next 37th question. Electron positron annihilation and the subsequent gamma ray production demonstrate the. ஸோ இது நமக்கு நியூக்ளியர்லேருந்து டைரக்டாக இருக்குது. ஸோ அனிஹிலேஷன் அப்படின்னாவே நமக்கு இது இங்கே கீவேர்டு எடுத்துக்கணும். அண்ட் காமா ரேங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் எனர்ஜி தான் நமக்கு மோஸ்ட்லி. அப்போது நமக்கு எக்ஸாக்ட் ஆன்சர் வில் பி மாஸ் எனர்ஜி ரிலேஷன். நெக்ஸ்ட் now we are moving towards next question. இது நமக்கு பிஜிடிஆர்பி மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 108 யூனிட் 8ல பார்த்துட்டிங்கன்னா இந்த கொஸ்டினுக்கான நோட்ஸ் நமக்கு டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு ப்ராப்பர்ட்டியாக. ஸோ மாஸ் எனர்ஜி ரிலேஷன். 38th question. The internal conversion coefficient alpha is very high. It indicates internal conversion coefficient. Again இது நமக்கு நியூக்ளியர்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ இன்டர்னல் கன்வர்ஷன் கோஎஃபிஷியன்ட்னாவே நம்ம டிகேல பார்த்துருப்போம், டிஸ்இன்டகிரேஷன்ஸில் தான் அதிகமாக பார்த்துருப்போம். ஸோ இட் டாமினேட்ஸ் ஓவர் காமா ரே எமிஷன் இஸ் த எக்ஸாக்ட் ஆப்ஷன். அதுக்கு ரீசன் பார்த்துட்டிங்கன்னா நியூக்ளியஸ் வந்து உங்களுக்கு டைரெக்டாக எனர்ஜியை வந்துட்டு ஆர்பிட்டல் எலக்ட்ரானுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ தட் வில் மேக் gamma ray emission of gamma rays. So
nucleus prefers to transfer. So, nucleus prefers to transfer energy directly to எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டால் எலக்ட்ரானுக்கு. ஸோ ரேதர் தென் எமிட்டிங் காமா ரேஸ். ஸோ அப்போ இதுதான் நமக்கு அங்கே இருக்கிற கன்வர்ஷன். ஸோ த எக்ஸாக்ட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. ஸோ இதுக்கான நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிளான நோட்ஸும் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 64ல் யூனிட் 8ல் நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 39th கொஸ்டின். Which of the following expression describes the thermal conductivity of solids based on kinetic theory? So, thermal conductivity of solids based on kinetic theory. So, அப்போ இதில் நம்ம எடுத்துக்கிறப்போ 3 ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணிக்கணும். தெர்மல் கண்டக்டிவிட்டி K, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் C, அதுக்கடுத்து மீன் மாலிகுலர் வெலாசிட்டி VF. ஸோ இதை நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ நம்ம ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு வரப்போ தான் அது டிபெண்ட்ஸ் அப்பான் வால்யூம் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். ஸோ டிபெண்டிங் ஆன் தட் நமக்கு கரெக்டான ஆன்சர்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு படிச்சிருக்கிறப்ப ப்ரொபோஷனல் படிச்சிருப்போம். கே இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு half m vf into c. ஸோ ஃபார் வால்யூம் எடுத்துக்கிறோம். ஸோ ஃபார் திஸ் நம்ம அந்த ப்ரொபோஷனல் கான்ஸ்டன்ட் எடுத்துட்டோம்னா ஸோ வில் பி ஹேவிங் த கரெக்ட் ஆப்ஷன் as ஆப்ஷன் டி. ஸோ இதுக்கான நோட்ஸும் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 72 யூனிட் 7ல் டைரக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் 40th கொஸ்டின். The normal longitudinal Zeeman effect. In normal longitudinal Zeeman effect, both the sodium lines are found to dash polarized opposite directions. So opposite A plane, opposite B circularly, and opposite C elliptically, and opposite D partially. So நமக்கு plane polarizedக்கான possibility வந்து குறைவா இருக்கு. ஏன்னா longitudinal polarizationக்கே நமக்கு பார்த்துட்டிங்கன்னா will be having actually elliptical circular. பிளேன் போலரைஸ்டுக்கு பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன்ஸ் நமக்கு பாசிபிலிட்டிஸ் நமக்கு குறைவாக தான் இருக்கும். ஸோ அகைன் இதுவுமே நம்ம நோட்ஸில் பேஜ் நம்பர் 16ல் யூனிட் 6ல் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இன் நார்மல் Zeeman effect, both sodium layers are found to be circularly polarized. பிளேன் போலரைசேஷன் எப்போ தான் வரும்னு பார்த்துட்டிங்கன்னா when we view perpendicular to the magnetic field. So when we view them along the direction of magnetic field அப்படிங்கிறப்ப நமக்கு என்னென்னா ஸோ we will be having circularly polarized தான். இங்கே கீழேயே அடிஷனல் பாயிண்ட் இருக்கும் பாருங்க. So if you observe along the direction of magnetic field, that is in longitudinal wave, two split lines are circularly polarized in opposite directions. அப்போ நமக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் circularly polarized. Next question 41. So the expression for the structure constant alpha is given by. Expression for the structure constant alpha is given by. So நமக்கு இது again இதுவும் direct question தான். E square divided by 2 epsilon naught into CH. ஸோ ஏன்னா ஃபைன் ஸ்ட்ரக்சர் கான்ஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு அப்ராக்சிமேஷனே E square divided by 4 pi epsilon naught to h cross c. That will be approximated to 1 by 137 படிச்சிருக்கோம். இது அட்டாமிக் யூனிட்ஸில் ரெப்ரசென்ட் பண்ணுறப்போ ஆட்டோமேட்டிக்காக E square by h cross c ன்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணலாம். ஸோ அந்த ஃபேக்டர்ஸ் விட்டு ரிலேட் பண்ணி பார்க்குறப்ப நமக்கு ஆப்ஷன் ஏ இஸ் ஹேவிங் தி எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ இதுவும் நமக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 18ல் யூனிட் 6ல் பார்த்துட்டிங்கன்னா இது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 42. Find out the correct statement on resolving time of Geiger-Müller counter. So option E, first option, to determine the true counting rate of a GM counter, its resolving time T should be known. Next, counter does not respond to ionizing events that occur during T. Third, during this time, pulses of zero level are recorded. So நமக்கு இங்கே கரெக்ட் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு தான். ஸோ அதுக்கு மெயின் ரீசன் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு ரிசால்விங் டைம் வந்து சக்ஸசிவ் ஈவெண்ட்டை மோஸ்ட்லி வந்து ரெக்கார்ட் பண்ணாது. ஸோ டு டிட்டர்மைன் த ட்ரூ கவுண்டிங் ரேட் ஆஃப் GM counter, the resolving time should be known. அப்போ நமக்கு சக்ஸசிவ் ஈவெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா அதுக்கு பாசிபிலிட்டி குறைவு தான். அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அப்படி ரெக்கார்ட் பண்ணாததுனால அயனைசிங் பார்த்துட்டிங்கன்னா பர்டிகுலராக நீங்கள் ஒரு கொடுக்குற டைமில் அயனைசிங் ஈவெண்ட்டையும் அதனால் ரெக்கார்ட் பண்ண முடியாது. ஸோ ரிசால்யூஷன் குறைவாக இருக்கிறதுனால. ஸோ இதனால் நமக்கு என்னதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஆப்ஷன் 1 and 2. So that is option B seems to be the correct. So during the time pulses of zero level are recorded here. So zero level pulses record kana possibility and குறைவாக இருக்கும். So நமக்கு resolving time is the period after each detection during which the counter does not register another event and does not respond to ionizing events known in, and T helps in counting true rates. So நமக்கு zeros வராது. So இது நமக்கு யூனிட் 6ல ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. So the option B is the correct one. The element which has 3 electrons in the p subshell of third orbit of its atom is. The element which has 3 electrons in p subshell of third orbit of its atom is. ஸோ நமக்கு செமிகண்டக்டர் ஃபிசிக்ஸ்லேருந்து நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ ட்ரைவேலண்ட், ஸோ பி டைப் மெட்டீரியல் நம்ம டோப்பிங்காக பார்க்குறப்போ ஸோ வில் பி ஹேவிங் பாஸ்பரஸ் as the correct answer here.
ஸோ இதுவும் நமக்கு யூனிட் 7ல் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இதோட கான்ஃபிகரேஷன் 3p ஆர்பிட்டாலில் 3 எலக்ட்ரான்ஸ். நெக்ஸ்ட் 44th கொஸ்டின். On the basis of strangeness of elementary particles, find out the correct equation from those given below. On the basis of strangeness of elementary particles, find out the correct equation. ஸோ நமக்கு யூனிட் 8ல் பேஜ் நம்பர் 111ல் நமக்கு இது இருக்குது. ஸோ எக்ஸாம்பிளாக, ஸோ ஃபார் ப்ரோட்டான் ப்ளஸ் ப்ரோட்டானல், ஃபார் எக்ஸாம்பிள் பயானிக் இன்ட்ராக்ஷன் வித் ப்ரோட்டான், ஏன்னா நியூக்ளியர் இன்ட்ராக்ஷன் நம்ம பார்க்கறதுனால ஸோ நமக்கு டைரக்ட் எக்ஸாம்பிள்லேருந்தே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஒன் ஹியர். ஸோ ஒரு பை மீசன் ப்ளஸ் ப்ரோட்டான் இன்ட்ராக்ஷன், ஸோ தட் லீட்ஸ் டு கேயான்ஸ் அண்ட் நியூட்ரினோஸ் ப்ராடக்ட்ஸ். நெக்ஸ்ட் 45th கொஸ்டின். Assertion. Mobility of the charge carrier can be determined experimentally by measuring Hall voltage, magnetic field and current. So reason, these measurements help calculate the Hall coefficient, which is useful to find mobility when conductivity is known. ஸோ நமக்கு எக்ஸாக்டாக பார்த்துட்டிங்கன்னா மொரலஸ் அசர்ஷனும் ரீசனும் கரெக்டாகவே மேட்ச் ஆகுது. ஸோ the exact option will be option A. Both A and R are true and R is the correct explanation of A. இதில் இன்னொரு ஐரனி என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, உங்களுக்கு இந்த அசர்ஷன் அண்ட் ரீசனிங் நமக்கு இந்த எக்ஸாம்பிள் கேட்டிருக்கிற மோஸ்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸில் எல்லாத்துலேயுமே பார்த்துட்டிங்கன்னா போத் ஆப்ஷன் ஏ அண்ட் பி ஆர் கரெக்ட் அண்ட் தே ஆர் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ சேம் கைண்ட் ஆஃப் ஆப்ஷனே தான் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு அசர்ஷன் அண்ட் ரீசனிங்கில். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 46. The mass of the hydrogen molecule is 3.34 into 10 power minus 27 kilogram and Boltzmann constant is 1.38 into 10 power minus 23 joule per Kelvin. So the RMS velocity of hydrogen at 27 degrees Celsius is. So RMS velocity, so we need to do a calculation. So formula பார்த்துட்டிங்கன்னா VRMS is equal to root of 3 RT divided by, அப்போ for hydrogen நமக்கு molar mass is around approximately 2 gram per mole. In temperature they have given 27 degrees Celsius and Kelvin we have 300 K and VRMS it will be approximately, இதெல்லாம் substitute பண்ணுறப்போ approximated answer பார்த்துட்டிங்கன்னா around 1900 meter per second. இப்போ நமக்கு இங்கே அது ரிலேட்டடாக இருக்கிறதுன்னு ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஒன்று 18281 ஒன்று இருக்குது, ஓகே. இன்னொன்று ஆப்ஷன் ஏ இருக்குது, பட் இது ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்ப எக்ஸாக்டாக 1900 ரீச் பண்ணாது. ஸோ we can preferably mark option. ஸோ அதுக்கான கால்குலேஷன் பார்ட் இருக்குது. நமக்கு டைரக்ட் ஆன்சர் நமக்கு மெட்டீரியல் இல்லை, பட் ஹவு டு டூ தட் கால்குலேஷன் நமக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது பேஜ் நம்பர் 65 யூனிட் 5ல். நெக்ஸ்ட் 47th கொஸ்டின். அக்கார்டிங் டு ட்ரூட்-லாரன்ஸ் தியரி, the electronic specific heat at constant volume per electron can be obtained as. இதுவும் நமக்கு டைரக்ட் ஈக்குவேஷனே கொடுத்துருக்காங்க. ட்ரூட்-லாரன்ஸ் தியரியில் நம்ம பார்த்துருந்தோம்னா நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 38 யூனிட் 7ல் பேஜ் நம்பர் 38ல் we are having that equation format. ட்ரூட்-லாரன்ஸ் தியரியில் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி நம்ம மெஷர் பண்ணுறப்போ. ஸோ the correct option is k square bt divided by 2EF அந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ k square bt. ஸோ on taking the constant terms அப்போ நமக்கு ஆப்ஷன் A becomes the correct. ஸோ அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் ஈஸியாக இதை எப்படி எழுதியிருக்கலாம்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னாவே போதும். ஸ்பெசிஃபிக் ஹீட் பார்த்துட்டிங்கன்னா, குறிப்பாக எலக்ட்ரானிக் ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து டெம்பரேச்சருக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல், பெர்மி எனர்ஜிக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸ்பெசிஃபிக் ஹீட் பார்த்துட்டிங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூமில் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டெம்பரேச்சர் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஃபெர்மி எனர்ஜி. ஸோ EF. ஸோ நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி மெட்டீரியல் பேஜ் நம்பர் 38ல் யூனிட் 7ல் ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் மேத்தமெட்டிக்கல். ஸோ த வேல்யூ ஆஃப் log of x plus iy divided by x minus iy. ஸோ அகைன் திஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் கால்குலேஷன். ஸோ நமக்கு யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 114ல் ஸோ இதுக்கான வேல்யூ நமக்கு இருக்குது. ஸோ த ஆன்சர் இஸ் minus 2i into tan inverse y by option D. Next 49th question. Which of the following equation is also called as Dulong-Petit's law? ஸோ இதுவும் நமக்கு டைரக்ட் கொஸ்டின் தான். ஸோ Dulong-Petit's law படிக்கிறப்போ நமக்கு டைரக்ட் ஈக்குவேஷன் இருந்திருக்கும். ஸோ மெயினாக பார்த்துட்டிங்கன்னா மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட், குறிப்பாக சாலிடு அட் ரூம் டெம்பரேச்சரில் அதோட மோலார் ஸ்பெசிஃபிக் ஹீட் பார்த்தீங்கன்னா 3 times that of கேஸ் கான்ஸ்டன்ட் இருக்கும். ஸோ 3 times that of கேஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சோம்னா we can easily mark option A. CV equal to nk divided by 2t divided by theta d. So 3 times. So option. So இது நம்ம மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா யூனிட் 7ல் பேஜ் நம்பர் 72ல் இது ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் 50th கொஸ்டின். The sign transform of exponential of minus x. So exponential of x is A 1 by n plus 1 plus n square, B 1 by n 1 minus n square, C n by 1 plus n square, D n divided by 1 minus n square. ஸோ சைன் டிரான்ஸ்ஃபார்ம் கேட்டிருக்காங்க.
ஸோ இது நமக்கு யூனிட் 1ல் மேத்தமெட்டிக்கல் ஃபிசிக்ஸில் பேஜ் நம்பர் 108ல் ஸோ இதுக்கான ரெப்ரசன்டேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டு மெத்தடில் நம்ம கால்குலேட் பண்ணிக்கல, பட் இங்கே அங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் the correct answer will be n divided by 1 plus n square. Which of the following statements related to vibration spectroscopy is or correct? So vibration energy is zero at the vibration energy is zero at lowest vibration level. Next, vibrational spectrum of molecule is observed in the region 50 to 4000 centimeter inverse. Next, the intensity of a hot band increases as the temperature of the sample increases. So vibrational spectrum, okay, it typically occurs around 50 to 4000. அதே மாதிரி lowest vibration energy, even though அதுக்கு பேரே lowest vibration energy இருந்தாலும், but it will not be zero. As a 0 point energy, but that doesn't mean that it is zero. Next, hot band அப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டிங்கன்னா நிறைய ஹையர் பாப்புலேஷன் நமக்கு அச்சீவ் ஆகிறப்ப எக்ஸைட்டட் வைப்ரேஷன் ஸ்டேட்ஸில் அதிகமான பாப்புலேஷன் நமக்கு அச்சீவ் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா டெம்பரேச்சர் அதிகமாகும். ஸோ டியூ டு தட் ஹாட் பேண்டோட இன்டென்சிட்டி அதிகமாகும். ஸோ ஆப்ஷன் 1 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டைரெக்டாக ரூல்ட் அவுட் ஆகுது. ஏன்னா ஈவன் தோ 0 பாயிண்ட் எனர்ஜி தான், பட் இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ஜீரோ. ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் வில் பி 2 and 3. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஸோ இது நமக்கு பேஜ் நம்பர் 51 to 60ல் இது ரிலேட்டடான எல்லா நமக்கு எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம கோ த்ரூ பண்ணியிருந்தோம்னா கண்டிப்பாக இந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இட் ரெஃப்ளெக்டட் ஃப்ரம் யூனிட் 6. நெக்ஸ்ட் 52, கால்குலேட் த வேவ் நம்பர் ஆஃப் ஹெச் ஆல்ஃபா லைன் இன் பால்மர் சீரிஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இது நமக்கு ஈவன் 12th ஃபிசிக்ஸ் நம்ம படிச்சிருந்தாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ கிவன் வால்யூம் ஆஃப் Rydberg கான்ஸ்டன்ட் இஸ் திஸ் மச். ஸோ டைரக்ட் சப்ஸ்டியூஷன் r into 1 by n1 square minus 1 by n2 square. So on substituting this, we will be having the value around 1.524 into 10 power 7. So option A. Option A is the correct one here. Suppose the negative voltage feedback is applied to circuit. What happens to the gain of the amplifier? Suppose the negative voltage feedback is applied to the circuit. What happens to the gain of amplifier? Increased, decreased, no change, and depends on the amplifier. So amplifier gain பொறுத்த வரைக்கும் நெகட்டிவ் ஃபீட்பேக்கோட ரோல் என்னன்னா ஆக்சுவலாக அது குறைக்கும். ஸோ பை வாட் மீன்ஸ் அப்படிங்கிறது தான் மெயினாக வந்து ஃபீட்பேக் வச்சு தான் நமக்கு கொஞ்சம் அவுட்புட்டோட கொஞ்சத்தை எடுத்துகிட்டு உங்களுக்கு என்னென்னா அகெயின் ஃபீட்பேக் பண்ணும். பட் இன் பார்த்துட்டிங்கன்னா ஆப்போசிட் ஃபேஸில். ஸோ இது வந்து நமக்கு பேண்ட்வித் ஸ்டெபிலிட்டி ஃபர்தராக இன்க்ரீஸாக இருக்கும், ஹெல்ப் பண்ணும். ஸோ therefore we will be having option B as the correct one. Decreased because always it reduces அதனால. ஸோ இதுவுமே நமக்கு மெட்டீரியலில் வேர்டிங்ஸ்லேயே இருக்கும். பேஜ் நம்பர் 99ல் யூனிட் 9ல் கெயின் இஸ் டிக்ரீஸ்ட், ரெடியூஸ்ட்னு இருக்கும். நெக்ஸ்ட் 54th கொஸ்டின். அக்கார்டிங் டு error in raised to a power, let is it equal to a power p b power q divided by c power r. If the measured values of a, b and c are a plus or minus delta a, b plus or minus delta b, and c plus or minus delta c, then the maximum error is. ஸோ இது நமக்கு எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸ் யூனிட் 10லேருந்து டைரெக்டாக ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இந்த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ நமக்கு கொஸ்டின் வந்து டைரெக்டாகவே சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்துட்டிங்கன்னா லெட் இஸ் இட் ஈக்குவல் டு a power p b power q divided by c power r. ஸோ மெத்தட் வேல்யூஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு லீனியாரிட்டி பேஸ் பண்ணி தான் இருக்குது. அப்போ டெஃபினெட்லி இட் இஸ் அன் ஓப்பன் சாய்ஸ் தான். ஸோ இட் இஸ் அன் ஓப்பன் கொஸ்டின். தட் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ டெல்டா z divided by z that is equal to p into delta a by a plus q into delta b by b r into delta c by. ஸோ இது நம்ம 10ல் பேஜ் நம்பர் 19ல் இதுக்கான கண்டென்ட் நமக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 55th கொஸ்டின். The eigenvalue of the equation is. So function f of psi equal to f psi. So but it depends upon operator. அப்போ நம்ம இங்கே எஃப்ங்கிறத கேபிட்டல் எஃப்ங்கிறது if you are taking that, நமக்கு ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா ஏ இஸ் த கரெக்ட் ஒன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஒன். ஸோ இது நமக்கு யூனிட் 4லேருந்து இதுக்கான கண்டென்ட் இருக்குது. பட் இதுக்கு எக்ஸாக்ட் மேட்சிங்கான டிஸ்கஸ் நமக்கு யூனிட் 4ல் இல்லை. பட் அது ரிலேட்டட் கண்டென்ட் இருக்குது, ஐகன் வேல்யூ ஈக்குவேஷன் ரிலேட்டடான கண்டென்ட். ஸோ இஃப் யூ கேன் ஏபிள் டு ஸ்டடி தட் மீன்ஸ் அதை கோ த்ரூ பண்ணியிருந்தால் வி கேன் ஏபிள் டு ஆன்சர் திஸ். ஸோ யூனிட் 4ல் இதுக்கான கண்டென்ட் நம்ம மெட்டீரியல்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 56th கொஸ்டின். The work done in an adiabatic process depends upon option A, initial and final temperatures only. Option B, initial and final volumes only. Option C, the initial and final pressures only. Option D, the initial volume and initial pressure only. எக்ஸாக்டாக அடியபேட்டிக்னு வச்சு நம்ம பார்க்கக்கூடாது, ஒர்க் டன் பார்க்கணும். ஒர்க் டன் வச்சு தான் சொல்லணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் 57th.
Applying Gauss law, find out how electric field from an infinite plane which carries uniform surface charge sigma is equated. So the area of plane is, so the area of plane A is, இது நமக்கு 12th portionல இருந்து டைரக்டா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஏ நீங்கள் கேன்சல் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா ஸோ ஈக்குவல் டு 1 divided by 2 epsilon நாட்னு வரும். ஸோ த கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ. ஸோ இதுவுமே நம்ம மெட்டீரியலில் பார்த்துட்டிங்கன்னா இட் ஹாஸ் பீன் ரிஃப்ளெக்டட், பட் நமக்கு அந்த எந்த பேஜ் நம்பருங்கிறது நமக்கு இங்கே மறைஞ்சிருக்கு, but it is from directly from our material only. 58th question. On the basis of the nuclear reactor, which of the following is wrongly matched? So first option, uranium-235. It is well known that it is a common nuclear fuel. Moderator, it absorbs excess neutrons. இது தப்பு. ஆக்சுவலாக மாடரேட்டரோட வேலை it slow downs the neutrons. அதுக்கடுத்து neutron reflector, okay, it prevents neutrons from escaping from the core. Cooling system, transport the generated heat to heat engine. ஸோ நமக்கு கரெக்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா சரி ராங் கேட்டிருக்காங்க. ஸோ ராங்லி மேட்ச்ட். இப்போ நமக்கு 2 only. ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஒன் ஹியர். ஸோ இது நமக்கு யூனிட் 8ல் பேஜ் நம்பர் 97ல் இதுக்கான கண்டென்ட் நமக்கு இருக்குது நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி மெட்டீரியலில். ஸோ 59th, the discrete energy values of particle inside the one-dimensional box is. So the discrete energy of particle inside one-dimensional box. இதுவுமே டைரக்ட் தான் நமக்கு. It was reflected in our material. So unit 4ல பேஜ் நம்பர் 28ல் இதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஹேவ் பீன் இன்க்ளூடட். ஸோ நமக்கு 8 ml ஸ்கொயர் இருக்கும். ஸோ therefore வில் பி ஹேவிங் n square h square divided by 8 ml square. Option A is the correct one here. 60th one, நமக்கு gamma function. So 1 by 2. So again this is also a direct question, minus pi, sorry, root pi. So இதுக்கான answer we are having at page number 115, unit 1. Yes, unit 1. Next 61th question. The Legendre's differential equation is of the form. So again இதுவுமே நமக்கு direct தான். So alternative plus and minus வச்சு நம்ம பார்த்துட்டோம்னா we can easily able to answer this. So 1 minus x square d square by y divided by dx square plus 2x into dy by dx, சரி மைனஸில் வரணும், plus n into n plus 1. இப்போ ஆப்ஷன் B is the correct one. ஸோ இது நமக்கு யூனிட் 1ல் பேஜ் நம்பர் 92ல் இதுக்கான ஆன்சர் இருக்கு. ஸோ டைரக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் 62, the expression of the linear momentum is conserved. ஸோ லீனியர் மொமெண்டம் கேட்டிருக்காங்க. அப்போ எல்ங்கிறது it denotes angular momentum, கன்சர்வ்டுங்கிறதுனால ஜீரோவாக இருக்கணும். ஸோ அப்போது when it comes to linear momentum, ஆப்ஷன் D. So that is dp by dt equal to 0. Next 63rd question. So mv, p equal to mv. ஸோ இது நம்ம மெட்டீரியலில் பார்த்தீங்கன்னா யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 18ல் இருக்கு. Next 63rd question. The angular momentum of the electron revolving around the nucleus in the permissible orbits is an integral multiple of angular momentum of an electron revolving around the nucleus in the permissible orbits is an integral. இதுவும் direct question. nh divided by 2 pi nh cross. So அப்போ நமக்கு ஆப்ஷன் A, h divided by 2 pi. So we need to add n. So h divided by 2 pi. So இது நமக்கு கொஸ்டினாகவே ரெஃப்ளெக்ட் ஆயிருந்தது. யூனிட் 4ல் பேஜ் நம்பர் 51ல் ப்ராக்டிஸ் கொஸ்டினில் நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆயிருந்தது. நெக்ஸ்ட்டு 64th. Assertion, Millikan used X-rays to charge the oil drop. X-rays ionize air molecules, allowing electrons to attach with oil drops. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னதே தான் நமக்கு இங்கே அசர்ஷன் அண்ட் ரீசன் பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸாம்பிள் மோஸ்ட்லி நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இதெல்லாம் ரெஃப்ளெக்ட் ஆயிருந்தது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஒன். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. நம்ம இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிக்ஸில் வி ஹேவ் சீன் யூனிட் 10ல் பேஜ் நம்பர் 56ல் இதுக்கான ஸ்டேட்மெண்ட்டே இருக்குது. ஸோ ஜென்ரலாக நமக்கு மில்லிகன் ஆயில் ட்ராப் எக்ஸ்பெரிமெண்ட்டில் அந்த டயக்ராம் போட்டிருப்போம். ஸோ எக்ஸ்ரேஸ் பாஸ் ஆகும், அதை அயனைஸ் பண்ணும், அது ஸ்டிக் ஆகும், மாலிகூல்ஸ் ஆயில் ட்ராப் ஸ்டிக் ஆகுங்கிறது பார்த்துருப்போம். ஸோ கரெக்ட் ஆப்ஷன் இஸ் ஆப்ஷன் ஏ. நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி மெட்டீரியலில் இது டைரக்டாக நமக்கு யூனிட் 10ல் பேஜ் நம்பர் 56ல் இது ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் 65th கொஸ்டின். வாட் டஸ் த இன்டர்செப்ட் ஆன் த ஃப்ரீக்வன்சி ஆக்சிஸ் ரெப்ரசென்ட் இன் மில்லிகன்ஸ் கிராஃப்? அகெயின் சேம் எக்ஸ்பெரிமெண்ட்லேயே தான் threshold frequency. ஸோ இன்டர்செப்ட் அப்படிங்கிறது, ஸோ intercept always denotes threshold frequency, maximum transition அல்லது when the transition is possible அப்படிங்கிறது குறிக்கிறது. ஸோ இது நமக்கு யூனிட் 10ல் it has been reflected. நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் டெம்பரேச்சர் ஆஃப் நியோபியம், அதாவது இந்த சூப்பர் கண்டக்டிங் மேக்னெட்ஸ் நம்ம படிக்கிறப்போ we can able to note this. அதில் நமக்கு ஒரு டேபிளே கொடுத்துருப்பாங்க நமக்கு யூனிட் 7ல் பேஜ் நம்பர் 99ல். ஸோ நம்ம மெட்டீரியலில் டைரெக்டாக அந்த டேபிள் இருக்குது. So we have seen this means we can able to easily answer this. So niobium tin நம்ம பார்த்துறப்போ அதுக்கு வேல்யூ வந்து 18.05 கொடுத்துருக்காங்க.
பட் மெட்டீரியலில் we are having the option as 17 Kelvin. அதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்கு, we can see. பட் பேஸ்ட் அப்பான் நமக்கு ஆன்சர் கீ படி பார்த்துட்டிங்கன்னா நமக்கு டிஆர்பி ரிலீஸ் பண்ண ஆன்சர் கீ படி ஆப்ஷன் ஏ, பட் டிபெண்டிங் அப்பான் த மெட்டீரியல் given ஆன்சர் ஆப்ஷன் சி 18.5 கெல்வின். வெயிட் லெட் அஸ் செக், நம்ம வேறு ஏதாச்சும் சோர்ஸ் செக் பண்ணி பார்ப்போம். பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், ஏன்னா நமக்கு இவ்வளோ வேல்யூஸ் நம்ம ஞாபகம் வச்சுருந்துருக்கணும், நியூமரிக்கல் வேல்யூஸ். அப்படி இருந்தால் தான் இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஸோ ப்ராபப்ளி 18.5 இஸ் த கரெக்ட் ஒன், பட் ஐ டோன்ட் நோ why it is given 17K. நமக்கு கீழே எப்படி கொடுத்துருக்காங்கன்னு தெரியல எப்படி, பட் நமக்கு சோர்ஸில் ரிலேபிள் சோர்ஸில் இன்டர்நெட்டில் இதெல்லாமே நம்ம பார்த்தோம்னாலும் 18.5K தான் வருது. லெட் அஸ் see, நமக்கு மறுபடியும் கரெக்டட் கீ வரப்போ ஆஃப்டர் queries நம்ம கரெக்டட் கீ வரப்போ மேபி இது கரெக்டாக இருக்கலாம்னு ஐ திங்க் ஸோ. லெட் அஸ் see. ஸோ பட் இது நம்ம மெட்டீரியலில் பார்த்துட்டிங்கன்னா எக்ஸாக்டாக நமக்கு ரிலேபிள் சோர்ஸ் கொடுக்குற வேல்யூ தான் இதுன்னு கொடுத்துருக்கு. பேஜ் நம்பர் 99ல யூனிட் 7. நெக்ஸ்ட் 67th கொஸ்டின், ஐடென்டிஃபை த அவுட்ஸ்டாண்டிங் டிஸ்கவரிஸ் மேட் வித் கிளவுட் சேம்பர். ஸோ கிளவுட் சேம்பர் பொறுத்த வரைக்கும் நமக்கு மீசான்ஸ் ஒரு கேட்டகரி, நமக்கு எலமெண்ட்ரி பார்ட்டிகல்ஸ்னு பார்க்குறப்போ இது காஸ்மிக் ரேஸ் அவர் பேஸ் பண்ணி, அதுக்கடுத்து பாசிட்ரான்ஸ், நமக்கு நியூட்ரினோ ஆன்டி நியூட்ரினோ அதில் வராது. ஸோ இதுவும் டைரக்டே தான், 1, 2 and 3 ஒன்லி. ஆப்ஷன் பி. ஸோ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஒன் ஹியர். இது நமக்கு பார்த்துட்டிங்கன்னா யூனிட் 8ல பேஜ் நம்பர் 106ல பார்த்துட்டிங்கன்னா it has been reflected. Next 68th question, which principle governs the equation state? Which principle governs the equation state of a system of identical fermions? So நமக்கு இங்க கீவேர்டுங்கிறது பார்த்துட்டிங்கன்னா identical fermions. So definitely identicalங்கிற வேர்ட்ஸ் நீங்கள் வந்தாலும் அது fermionsனு வரப்போ we need to move towards Pauli exclusion principle. So option B is the correct one here. Same quantum state நம்ம ஆக்குபை பண்ணாது. பேஜ் நம்பர் 67ல யூனிட் 4ல இதுக்கான நோட்ஸ் நமக்கு ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஸோ Pauli exclusion principle arises naturally, stating that no two fermions can occupy the same quantum state. Next 69th question, assertion, a quenching gas is used in the Geiger-Müller tube. Reason, quenching gas helps in absorbing the ultraviolet photons producing during ionization and preventing continuous discharge. So again நம்ம முன்னாடி சொன்னதே தான், assertion and reasoning, they have never given a twisted one. So both A and R are true and R is the correct explanation of A. ஸோ இது நம்ம மெட்டீரியலில் யூனிட் 10ல பேஜ் நம்பர் 80ல இதுக்கான கண்டென்ட் இருக்கு. The Lagrangian function of a system is given by. So it's a direct question. So obviously the answer is option L equal to T minus. Next is 71. Find the differential equation corresponding to y equal to a power 3x plus b e power x. So if we are having known the shortcut means we can easily answer. So நமக்கு a e power 3x plus b e power x னு கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு function of y, so dy by dx plus py equal to qங்கிற ஃபார்மேட் யூனிட் 1ல பேஜ் நம்பர் 3ல இதுக்கான ஈக்குவேஷன் ஃபார்மேட் இருக்கு. அப்போ சொல்யூஷன் வில் பி dy by dx plus py equal to qங்கிற ஃபார்மேட் பேஸ் பண்ணி வந்திருக்கணும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஒன். மெயின் ரீசன் என்னன்னா இது லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது, அது ஒரு காரணம். இப்போ கேரக்டரிஸ்டிக் ரூட்டுன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு 3, 1 தான். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நமக்கு லீனியர் டிஃபரன்ஸ், இந்த மைனஸ் ஓகே இது எல்லாமே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஃபார்மேட் தான், பட் ஆல்டர்னேட்டிவ் ப்ளஸ் மைனஸ் இதெல்லாம் என்னன்னா லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கான ஒரு பேசிக் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கல. ஸோ அதனால நமக்கு ஒன்லி லெஃப்ட் அவுட் ஆப்ஷன் ஹியர் இஸ் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 72 கொஸ்டின், again mathematical, if x equal to cos theta plus I sin theta and y equal to cos phi plus I sin phi, then x minus y into xy. ஸோ டைரெக்டாக சைன் பை காஸ்ங்கிற ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுருந்தோம்னாவே போதும். அதே மாதிரி தீட்டா அண்ட் ஃபை இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி த ஆன்சர் வில் பி ஆப்ஷன் பி. இதுக்கு நம்ம ஆய்லர்ஸ் ஃபார்முலா ஞாபகம் வச்சிருந்தாலும் we can able to work out this and also ஓகே ஆய்லர்ஸ் ஃபார்முலா ஒன்று இருந்தாவே போதும். ஸோ இது நம்ம மெட்டீரியலில் பேஜ் நம்பர் 177ல யூனிட் 1ல இது ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு நமக்கு. 73rd again from mathematical physics. ஸோ 4-year series. ஸோ த ஆன்சர் இஸ் -2/6 இருக்கும். அப்போது 2/6 சப்போர்ட் பண்ணுற மாதிரி வேல்யூ நமக்கு இங்கே 5 square divided by 6 we will be having option. ஸோ இது நமக்கு டைரெக்டாக ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 1ல பேஜ் நம்பர் 177ல. நெக்ஸ்ட் we are moving towards question number 74. Which of the following statements are true about the explosion of atom bomb? Enormous amount of energy released during the atom bomb explosion is the consequence of change of mass into energy. Next, in an atom bomb, nucleus of heavy atom breaks into multiple parts. Next, third, the total rest mass of broken parts of the atom is same as that of its original mass. நமக்கு ஃபிஷன் ப்ராசஸ் பற்றி நம்ம டைரெக்டாக சொன்ன போதும். ஸோ நியூக்ளியஸ் வந்துட்டு
மல்டிபிள் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் ஆகுது, தட் இஸ் ஓகே, எனர்ஜி ரிலீஸ் இருக்கும். பட் தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிலவெண்ட்டாக இல்லை. ஒரிஜினல் இருக்குது, அதாவது எல்ஹெச்எஸ் ஆர்ஹெச்எஸ் ஈக்குவலாக இருக்காது, நமக்கு கொஞ்சம் இந்த பைண்டிங் எனர்ஜி நமக்கு இட் வில் பி கன்வெர்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஹீட், இந்த மாதிரிலாம் போயிருக்கும். ஹீட், லைட்டு, ரேடியேஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய டேர்ம்ஸ் இருக்குது. இப்போது நமக்கு லெஃப்ட்னு பார்த்துட்டிங்கன்னா 1 and 2 தான். ஸோ கரெக்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு பார்க்குறப்போ ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட். இதுக்கான மெட்டீரியல் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கான அண்டர்ஸ்டாண்டிங் மெட்டீரியல் நமக்கு டீச்சர்ஸ் கேர் அகாடமி மெட்டீரியல் யூனிட் 8 பேஜ் நம்பர் 97ல். ஸோ டைரெக்டாகவே நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 75. வாட் இஸ் த சீக்வன்ஸ் ஆஃப் ரியாக்ஷன்ஸ் இன் டிபிக்கல் 2-stage ஹைட்ரஜன் பாம்? ஸோ ஹைட்ரஜன் பாம் பொறுத்த வரைக்கும் நமக்கு டெட்டனேஷனுக்கே ஒரு ஆட்டம் பாம் தான் யூஸ் பண்ணுவோம். ஹையர் டெம்பரேச்சரில் தான் ஹைட்ரஜன் பாம் டெட்டனேட் ஆகும். ஸோ ஆட்டம் பாம்ங்கிறப்ப அங்கே ஃபியூசன், ஸோ அதுக்கப்புறம் ஃபியூசன். ஸோ ஃபியூசன் ஃபாலோடு பை ஃபியூசன். ஸோ ஆப்ஷன் டி இஸ் தி கரெக்ட் ஒன் ஹியர். ஸோ நமக்கு இதுக்கான நோட்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா நமக்கு யூனிட் 8ல் பேஜ் நம்பர் 87ல் டைரெக்டாகவே இருக்குது. 76th கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ராப்பர்ட்டி ப்ரிவென்ட்ஸ் த ஃபெட் ஃப்ரம் இட்ஸ் தெர்மல் பிரேக் டவுன்? ஸோ நெகட்டிவ், ஆக்சுவலாக ஃபெட்டுங்கிறது we need to know following information. யூனிட் 9ல் பேஜ் நம்பர் 61ல் ஃபெட்டு நாம் பார்க்குறப்போ பிஜேடி பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a current controlled device while FET transistor is an voltage controlled device. அப்போ நமக்கு பாசிபிள் பார்த்துட்டிங்கன்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஹையர் வோல்டேஜ், இது ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. அண்ட் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் அட் ஹையர் டெம்பரேச்சர், ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது. நம்ம அந்த ஹை வோல்டேஜ்ங்கிறது இட் இஸ் அன் வோல்டேஜ் கண்ட்ரோல்டு டிவைஸ் அப்படிங்கிறத வச்சு மார்க் பண்ணலாம். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி. அகைன் இதுவும் குவரியில் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன் டி, சின்ஸ் அது ஒரு செமிகண்டக்டிங் மெட்டீரியல், அதோட ஒர்க்கிங் நேச்சர் நம்ம பார்க்குறப்போ டெம்பரேச்சர் மட்டும் டிபெண்ட் பண்ணி சொன்னோம்னா ஹையர் டெம்பரேச்சரில் அதுக்கு நெகட்டிவ் கோஎஃபிஷியன்ட் இருக்கிறதுனால இட் ஒர்க்ஸ் எஃபிஷியன்ட்லி அப்படிங்கிறதும் சொல்லலாம். ப்ரிவென்ட்ஸ் தெர்மல் பிரேக் டவுன் அலோன் அப்படின்னு கேட்கறதுனால தெர்மல் பிரேக் டவுன்றதுனால டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். ஸோ ரெண்டு விதத்துலையும் இதுக்கு ஆன்சர் பண்ணி இருந்திருக்கலாம். பட் லெட் அஸ் சி கரெக்டட் கீ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பட் பாசிபிலிட்டிங்கிறது மேக்ஸிமம் பாசிபிலிட்டி ஆப்ஷன் பிக்கு, and B is also having a slight edge. So let us see. Next 77. According to the time independent Schrodinger equation, the differential operator H is. Again, this is also a direct equation. So நமக்கு kinetic potential energy term include பண்ணிக்கிற மாதிரி ஹாமில்டோனியன் நாம் பார்த்துட்டோம்னா from quantum mechanics direct reflect ஆயிருக்கு. ஸோ நமக்கு பேஜ் நம்பர் யூனிட் 4ல் பேஜ் நம்பர் 102ல் ஸோ டைரக்ட் கொஸ்டினாகவே ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு நமக்கு. 78. The limitations on the motion of a system are called. ஸோ லிமிடேஷன்ஸ், ஸோ இதுவுமே ஒரு பிளண்டானது தான், கன்ஸ்டன்ஸ், அவ்வளோதான். டைரக்ட் ஈஸியர் கொஸ்டின். ஸோ இது நமக்கு யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 4ல் நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி மெட்டீரியலில் யூனிட் 2ல் பேஜ் நம்பர் 4ல் it has been reflected. Next 79. So in junction diode the reverse saturation current is produced due to option A minority carriers, option B majority carriers, option C high resistance, option D low resistance. So the main thing எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ரிவர்ஸ் சேச்சுரேஷன் கரண்ட். அப்போ தட் இஸ் டியூ டு மைனாரிட்டி கேரியர்ஸ். ஸோ மெயினாக அந்த மைனாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் நமக்கு ஜங்ஷனை நம்ம கிராஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸோ டியூ டு தட் ட்ரிஃப்டிங், ஒரு ட்ரிஃப்ட் வெலாசிட்டி காரணமாக ஒரு ரொம்ப லோ வேல்யூ அமௌண்ட் ஆஃப் கரண்ட் தான் கிடைக்கும். ஸோ நமக்கு ரிவர்ஸ் பயாஸ் நீங்கள் ஞாபகம் வச்சிருந்தாவே இது எழுதிக்கலாம். ஸோ தட் இஸ் டியூ டு மைனாரிட்டி கேரியர்ஸ். ஸோ இதுக்கும் பார்த்துட்டிங்கன்னா வில் பி ஹேவிங் நோட்ஸ் இன் யூனிட் 9 பேஜ் நம்பர் 15ல். So, thermally generated minority charge carriers. Next, question number 80. The solution of the radial equation of hydrogen atom has complete agreement with. Solution of radial equation of the hydrogen. Hydrogen atom nave we should go for Bohr atom model தான். So, the direct answer is Bohr theory. So, இதுக்கான content நமக்கு actually option B. So, unit 6ல page number 7ல we are having for this. 81. If one-dimensional Laplace equation is d square v by dx square equal to 0, then the two-dimensional equation is written as. So two-dimensional equation is nothing but a second partial derivative தான், xy which எழுதுனோம்னா we can have that will be equal to 0. But d square v by dx square plus d square v by dy square equal to 0. So இங்கே நமக்கு ஒரு ஐரணி என்னன்னு பார்த்தீங்கன்னா partial derivative equations. அப்போ it will be c dou square v by dou x square plus dou square v by dou y square equal to 0. So இதுமே நமக்கு it is reflected in unit 1 page number 29ல. ஸோ டைரெக்டாகவே நமக்கு அந்த மெட்டீரியல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஒன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 82. அசர்ஷன் ரீசனிங். ஸோ த பல்ஸ் ஆஃப் லைட் ஸ்ப்ரெட்ஸ் அவுட் ஆஸ் க்ரோயிங் ஸ்பியர் அண்ட் அன் அப்சர்வர் ஃபிக்ஸ்ட் அட் ஆரிஜின் சி ஸ்பெரிக்கல் வேவ் ப்ராபகேஷன். ஸோ நமக்கு வேவ் ஆப்டிக்ஸ் மாற. ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் வேரிஸ் ஃபார் த சோர்ஸ் அண்ட் அப்சர்வர் மூவிங் வித் ரெஸ்பெக்ட் டு த. இது ஒரே ஒன்று மட்டும் தான் நமக்கு என்னென்னா மாறி இருந்தது அந்த அசர்ஷனல் ரீசனிங்கில். லைட்டோட ஸ்பீடு பார்த்துட்டிங்கன்னா
எந்த எல்லா இனர்ஷியல் அப்சர்வர்ஸ்க்குமே பார்த்துட்டிங்கன்னா அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது ஸ்ப்ரெட் ஆகுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டாக ஸ்ப்ரெட் ஆகும். ஏன்னா பாயிண்ட் சோர்ஸ் மாதிரி தான் அது ஆக்ட் ஆகும். அப்போ அது ஸ்பெரிக்கல் வேவ் ஃப்ரண்ட்டாக தான் ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட் வேரியேஷன் கொடுத்துருக்காங்க, அதனால ரீசன் தப்பு. ஸோ அசர்ஷன் இஸ் டு ரீசன் இஸ் ஆப்ஷன் சி இஸ் தி கரெக்ட் ஒன் ஹியர். Next 83. Which of the following is not analytic function of complex variable is it equal to x plus iy? So direct option B is it inverse. So analytic in கேட்டிருக்காங்க is not analytic. So is it equal to 0? It acts as non-analytic. So inverse-ங்கிறதுனால we can make singularity an exceptional one. So singularity exceptional one பார்க்கப்போ option B will be the correct one. ஸோ இதுக்கான கண்டென்ட் டைரக்ட் ஆன்சர் கிடையாது, பட் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி கண்டென்ட் நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி மெட்டீரியலில் யூனிட் 1 பேஜ் நம்பர் 159 இருக்கு. ஸோ 84th, the rolling disk is an example of the following: holonomic constraint, generalized coordinates, Cartesian coordinates, non-holonomic constraint. ஸோ டைரக்ட் ஆன்சர் non-holonomic constraint. வெலாசிட்டி டிபெண்ட் பண்ண கன்ஸ்ட்ரெயின்ஸ் நமக்கு அதில் கிடைக்கும். ஸோ வெலாசிட்டி டிபெண்ட். ஸோ இது நமக்கு யூனிட் 2ல பேஜ் நம்பர் 6ல எக்ஸாம்பிளாகவே இருந்தது. Example 7. Corresponding to Dirac equations, choose the correct answer. Dirac equation is a physical acceptable relativistic equation. The probability current density together with the probability density obeys the continuation equation. It predicts existence of photons. Actually, Dirac equation நமக்கு antiparticles predict பண்ணுச்சு, குறிப்பாக பாசிட்ரான்ஸ் மாற. அதே மாதிரி ரிலேட்டிவிஸ்டிக் குவாண்டம் மெக்கானிக்ஸ் கான்செப்டை அப்ளை பண்ணுச்சு. எதுக்குன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ ப்ரெடிக்ட் பண்ண மெட்டீரியல்ஸ் இந்த ஆன்டிபார்ட்டிகல்ஸ்க்கு அண்ட் சம் பார்ட்டிகல்ஸ் ஆல்சோ. பட் ஆனால் டைரெக்டாக அது ஃபோட்டான்ஸை வந்துட்டு ப்ரெடிக்ட் பண்ணல, பிகாஸ் தே ஃபால்ஸ் அண்டர் போசான்ஸ் கேட்டகரி. ஸோ வி கேன் சே தேர்ட் ஆப்ஷனை ரூல் அவுட் பண்ணலாம். அந்த ஒன்லி லெஃப்ட் அவுட் ஆப்ஷன்ஸ் ஆர் ஆப்ஷன் 1 அண்ட். ஸோ இதுக்கான கண்டிஷன்ஸ் நமக்கு யூனிட் 4ல பேஜ் நம்பர் 107ல் ரெஃப்ளெக்ட் ஆகிருந்தது. ஸோ நமக்கு இப்போ ஃபஸ்ட்டு செட்டு முடிச்சிருக்கோம். மொத்தம் 110 கொஸ்டின்ஸ். அதில் we have seen around 55 questions. ஸோ இதில் ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, as I have said earlier, it is neither easy and not tough. ஒரு மாடரேட்டான கொஸ்டின். ட்விஸ்டடுங்கிறது ரொம்ப ட்விஸ்ட் பண்ணி கேட்கல, சில இடங்களில் மட்டும் குறிப்பாக மேத்தமெட்டிக்கலில் ட்விஸ்ட் பண்ணது அதிகமாக இருக்குது. மற்ற எல்லா சாப்டர்லையுமே பார்த்துட்டிங்கன்னா மோரலஸ் நமக்கு டைரக்ட் கொஸ்டின்ஸ் தான். அண்ட் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி மெட்டீரியலை ப்ரிப்பேர் பண்ண எல்லா நோட்ஸ்லேருந்தும் பார்த்துட்டிங்கன்னா நமக்கு டைரக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் டைரக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸே கொஸ்டின்ஸாக வந்திருக்கு. சில இதில் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு. சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் அப்படி டைரக்டாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஆஸ் சச் நோட்ஸ் மட்டுமே படிச்சுட்டு போனவங்களுக்கு, டிஆர்பி நம்ம டீச்சர்ஸ் கேர் அகாடமி டிஆர்பி ஃபிசிக்ஸ் நோட்ஸ் மட்டுமே படிச்சுட்டு போனவங்களுக்கு மினிமம் நமக்கு இதில் 85 to 90 கொஸ்டின்ஸ் நமக்கு கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்கும், எக்ஸாக்டாக அந்த நோட்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா. ஸோ தட்ஸ் வை வி ஆர் ஹேவிங் அரௌண்ட் 90 to 96 கொஸ்டின்ஸ் நமக்கு மெட்டீரியலிருந்து டைரக்டாக ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. So this is an additional information, and we will be seeing in next class with next 55 questions. So thanks for listening. So we will be continuing in the next class. Thank you.